இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் முக்கியமான ஒரு நாளாக இது இருக்கிறது. இந்த வாரத்தை பெந்தெகோஸ்தே நாள் என்று அவர்கள் சொல்லுவார்கள். பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு வந்ததை, மேல் வீட்டறையிலே பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பினதை சொல்லுகிற, இல்லாவிட்டால் நினைவு கூறுகிற ஒரு நாளாக அது இருக்கிறது. ஆகவே அந்த வகையிலே இந்த வேத வார்த்தையை நாம் இன்றைக்கு ஆராய இருக்கிறோம். அருமையான வேளையிலே கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதற்கு ஆதாரமாக ஒரு சில வார்த்தைகளை, வசனத்தை நான் உங்களோடு கூட இந்த வேளையிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக யோவான் 14ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார் என்று யோவான் ஆகிய அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே பரிசுத்த ஆவியானுடைய துணை கொண்டு எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சீசர்களோடு இருந்த பொழுது சொன்ன காரியம், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது அவர் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படியான தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியை உங்களுக்கு தந்தருள்வார் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இதுவரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் இன்னும் நிரந்தரமாக அங்கே அவர்களுக்கு அருளப்படவில்லை என்பதை இந்த வேத வசனத்திலிருந்து நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது என்றென்றைக்கும் நிரந்தரமாக உங்களோடு தங்கி இருக்கத்தக்கதான ஒரு தேவ கிருபையை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவன் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணி அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார் என்று இந்த வேத வசனத்திலே நாம் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அந்த நிறைவேறுதல், யோவேல் தீர்க்கதரிசியிலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே மனிதர்களுக்கு, சீசர்களுக்கு, குறிப்பாக அன்றைக்கு மனிதர்களாக தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த அப்போஸ்தலர்கள் மீது, அங்கே கூடி வந்த மக்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த மேல் வீட்டறையிலே ஏறக்குறைய 120 பேர் இருந்ததாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாளிலே பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றுக்கொண்டதாக வேதத்திலே நான் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அதற்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பெந்தெகோஸ் என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் பிற்பாடு ஏறக்குறைய 50 நாட்களுக்கு பிற்பாடு அங்கே பார்க்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த பெந்தெகோஸ் என்கின்ற ஒரு நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே அங்கே கூடி வந்திருந்தார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு பரமேறுகிற பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் ஒருடவும் போகாமல் எருசலேமிலே கூடியிருங்கள் என்று ஆண்டவர் சொன்னதை அவர்கள் நினைவு கூர்ந்து அவர்கள் மேல் வீட்டு அறையிலே ஏறக்குறைய 120 பேர் அன்றைக்கு கூடி ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தார்கள், ஜெபித்து கொண்டிருந்தார்கள். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக பரிசுத்த ஆவியை நிரந்தரமாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்து அந்த மேல் வீட்டு அறையிலே அவர்கள் கூடி வந்ததை இந்த வேதத்திலே நாம் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கூடி வந்த அவர்கள் மீது ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியை அன்றைக்கு நிரந்தரமாக அவர்களுடைய வாழ்க்கைக்கு கொடுத்த ஒரு உன்னதமான அனுபவம்தான் அது பெந்தெகோஸ் அனுபவமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அந்த உன்னதமான தேவனுடைய
வல்லமையினாலே அவர்கள் தரிக்கப்பட்டவர்களாக ஆண்டவர் தங்களுக்கு கொடுத்த வேலையை, சித்தத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்குள்ளே இருந்து பரிசுத்த ஆவியானவர் அனுதினமும் வழிநடத்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக இந்த பரிசுத்த ஆவியை அன்றைக்கு அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த உன்னத அனுபவம், உன்னதமான பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை அவர்கள் அன்றைக்கு தரித்து கொண்டார்கள் என்று நாம் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் இருந்த இடம் முழுவதையும் அந்த ஆவியானவர் முழுமையான அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையினாலே நிரப்பினார் என்று நம் வேதத்திலே வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அனுபவத்தை அவர்கள் விவரிக்கும் பொழுது இடமசியத்தக்கதாக எல்லார் மீதும் அக்கினி மயமான நாவுகள் காணப்பட்டதாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு புதிய அனுபவம், அந்த அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் மாத்திரமில்லாமல் இந்த உலகம் முழுவதும் கடந்து சென்று தேவனுடைய வார்த்தையை, அற்புதமான இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை அவர்கள் பிரசங்கித்தார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியை பெற்ற அனைவர்களும், அங்கே இருக்கக்கூடிய அநேக அந்த பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் எல்லா இடங்களிலும் சென்று சுவிசேஷத்தை, ஆண்டவர் செய்த அந்த மகத்துவமான அற்புதத்தை, வல்லமையை அவர்கள் பிரசங்கித்தார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு தங்களோடு வைத்து விடாதபடிக்கு இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை, அவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக இருந்தார்கள். தங்களுடைய பாவத்தை மன்னித்த இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக இருந்தார்கள். தங்களுடைய அக்கிரமத்தை, பாவத்தை, தங்களுடைய எல்லா காரியத்தையும் மாற்றின இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பிரசங்கித்த ஆரம்பித்தார்கள் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வேதத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அதுவரைக்கும் அவர்கள் பயந்து கொண்டு, ஒளித்து கொண்டு, தங்கள் உயிருக்காக அவர்கள் தங்களை பாதுகாத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை முழுமையாக நிரப்பப்பட்ட பொழுது, நிரந்தரமாக அவருடைய வாழ்க்கையிலே தங்கி இருக்கும் பொழுது, அந்த வழிநடத்தலுக்கு தங்களை ஒப்பு கொடுத்த பொழுது, உலகம் முழுவதும் சென்று இயேசு கிறிஸ்துவை இரட்சகராகவும், ஆண்டவராகவும், மீட்பராகவும், வருகிறவராகவும் அவர்கள் அறிவித்தார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நான் அன்பான சகோதரன், சகோதரியே, இந்த ஒரு விசேஷித்த நாளிலே இன்றைக்கு நாங்கள் இந்த மேல் வீட்டு அறையிலே காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அற்புதமாக, கிருபையாக இந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியாகிய தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறபடியினால், அவர் நிரந்தரமாய் நமக்குள்ளே தங்கி இருக்கிறபடியினால், அவருடைய வழிநடத்தலும் படியும் அவர் சொல்லுகிறபடி நாம் இந்த உலகத்திலே தேவனை அறியாத மக்களுக்கு இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார், உங்களை அன்பு கூறுகிறார், உங்களுக்காக தன் ஜீவனையே சிலுவையிலே கொடுத்தார். இந்த உலகத்தின் அனைத்து பாவங்களையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். உங்களுடைய பாவங்களையும் ஆண்டவர் மன்னித்து தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய நித்தியமான அந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக நித்தியத்துக்கு போகும் வரைக்கும் இந்த உலகத்திலே மகிழ்ச்சியோடும் சந்தோஷமாகவும் வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. காரணம், நிரந்தரமாயிருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிறார், நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிற இந்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்ய தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. இந்த பெந்தெகோஸ்து நாளிலே இந்த நல்ல செய்தியோடு கூட நான் உங்களுக்காக
ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். அன்புள்ள பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்றென்றைக்கும் தங்கி இருக்கும்படிக்கு எங்களோடு வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே, தொடர்ந்தும் எங்களோடு கூட இருங்கப்பா. இன்னும் உம்மை அறியாத மக்களுக்கு நாங்கள் உம்முடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்ல ஆண்டவரே எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு சித்தமானால் இன்னும் ஒரு காணொளியிலே உங்களை சந்திக்கலாம். இந்த காணொளியை பார்த்தவர்கள் அருமையானவர்களே, மறந்துடாமல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் இதை அனுப்புங்கள். இன்னும் இதுவரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் இன்றைக்கு அதை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.